സേലത്തുള്ള ശ്രീ ശിവകുമാർ അദ്ദേഹമാണ് ഈ സംഘത്തിൻ്റെ ഗുരുസ്വാമി. 18 പേരടങ്ങുന്ന സംഘമാണ്. ഈ സംഘത്തിന് ഒരുപാട് പ്രത്യേകതകളുണ്ട്. അതിൽ വളരെയധികം സന്തോഷം തോന്നിയത്, ബഹുമാനം തോന്നിയത്, ഭക്തി തോന്നിയത് അത് വളരെ മറ്റാരും ചെയ്ത് കേട്ടിട്ടില്ലാത്തൊരു സംഗതിയാണ്. അതായത് ഇവർ 18 പേർ 18 ഇരുമുടി. പക്ഷേ ഇവർക്കൊപ്പം അയ്യപ്പനും യാത്ര ചെയ്യുന്നു എന്ന വിശ്വാസത്തിൽ അയ്യപ്പനു വേണ്ടി മറ്റൊരു ഇരുമുടി കൂടി ഇവർ കരുതുന്നുണ്ട്. അതിനവർ പറയുന്ന സങ്കല്പം, ഭഗവാൻ നമ്മളെ അനുഗ്രഹിക്കണമെങ്കിൽ ഭഗവാൻ നന്നായിരിക്കണം. അതുകൊണ്ട് തന്നെ ഭഗവാന്റെ ആരോഗ്യത്തിന് വേണ്ടി ഇവർ ഒരു ഇരുമുടി സന്നിധിയിൽ സമർപ്പിക്കുന്നു എന്നതാണ്. എന്തായാലും അതിനെക്കുറിച്ച് ശ്രീ ശിവകുമാർ, ഗുരുസ്വാമി ശ്രീ ശിവകുമാർ പറയും. മറ്റൊന്ന്, ഇവർ സേലത്ത് ഒരു സന്നിധാനത്തെ, അതായത് ശബരിമലയുടെ അതേ രീതിയിൽ തന്നെ ഒരു അമ്പലം പണിയുന്നുണ്ട്. ആ അമ്പലത്തിനെ കുറിച്ചുമൊക്കെ അദ്ദേഹം ഇപ്പോൾ നമ്മളോട് പറയും. ശ്രീ സതീഷ് പറയൂ, നിങ്ങൾ ആദ്യം ആ ഇരുമുടിയുടെ സങ്കല്പത്തെക്കുറിച്ച് തമിഴിൽ പേസിയ പോതും. சாமி சரணம். நாங்கள் வந்து எல்லாருமே வந்து என்னென்னா எல்லார் பக்கம் எல்லாருமே அவங்களுக்காக ஒரு இருமுடி கொண்டு போவோம். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போவோம். நாங்கள் எங்கள் சாமி, எங்கள் குருசாமியின் தலைமையில் ஐயப்பனுக்காக ஒரு இருமுடி. ஐயப்பன் நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் அவர் வந்து நல்லா நமக்கு அருள் கொடுத்து அவர் நம்மளை பார்த்துக்க முடியும். அது மாதிரி ஐயப்பனுக்காக வேண்டி நாங்கள் ஐயப்பனுக்குன்னு தனியாக ஒரு இருமுடி எங்கள் குரூப்லேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். அந்த இருமுடி எல்லாரும் சுமந்துட்டு எல்லா சாமிகளும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் சுமந்து கொண்டு போய் ஐயப்பனுக்காக நம்ம 18ஆம் படி ஏறும். 18ஆம் படிலேருந்து கோயிலுக்கு இருக்கு. இங்கே அடிவரம் பம்பையிலேருந்து 18ஆம் படி கோயில் உள்ள சன்னிதானத்து வரைக்கும் எத்தனை சாமி வரமோ அத்தனை சாமி அந்த ஐயப்பனோட இருமுடி மாற்றி மாற்றி கொண்டாந்தாங்க. ஐயப்பனுக்காக தனியாக ஒரு இருமுடி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். எங்கள் നമുക്ക് വേണ്ടി இல்லாமல் ஐயப்பன் இருமுடி நம்ம சிறையில் வருங்கிறது ஒரு சந்தோஷம். അതെ, നമുക്ക് വേണ്ടി മാത്രമല്ല അയ്യപ്പന് വേണ്ടി ഇരുമുടി ചുമക്കുന്ന, ഇരുമുടി ഏന്തുന്ന സംഘമാണിവർ. അതുപോലെ തന്നെ നിങ്ങളൊരു ക്ഷേത്രത്തിൻ്റെ പണിയിലാണെന്ന് പറഞ്ഞു. ആ ക്ഷേത്രത്തിനെ കുറിച്ച്, അവിടെ അങ്ങനെ ഒരു ക്ഷേത്രം പണിയാനിടയായ ഒരു ആശയത്തിൻ്റെ പിന്നിലുള്ള കാര്യം. இப்போ குட்டி குழந்தைங்க இல்லாமல் ஒரு 25 பேர் 30 பேர் இருக்கும். அவங்க எல்லாமே அடியேந்தி பிச்சை எடுத்தாங்க ஐயப்பங்கிட்ட. அதே வருஷத்தில் எல்லாத்துக்கும் குழந்தை பிறந்தது. அந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விக்கிரகம் எடுத்து வச்சு அது ஐயப்பனாக வச்சு கும்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த ஐயப்பன் வந்து இப்போ கோயில் கட்டுற அளவுக்கு இப்போ எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாருமே பெரிய கோயிலே ஆகிட்டு இருக்குது. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த ஐயப்பனுக்கு உயிர் இருக்கிறனால தானே எல்லாமே நடக்குது. கேட்குற வரம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. தொழில் ஸ்தானம் அங்கே வந்து வேண்டி கேட்டால் தொழில் ஸ்தானம் கொடுக்குறாங்க. கல்யாணம் அங்கே வரவங்களுக்கு கல்யாணம், அப்புறம் தொழில் இல்லாதவங்களுக்கு நல்லா எல்லாரும் சின்ன தொழில் இருக்கிறவங்க இப்போ பெரிய கோடீஸ்வரம் ஆகியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஆகியிருக்கிறாங்க. இப்போ அதனால் எல்லாருமே நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொல்லி இப்போ கோயில் கட்டுற அளவுக்கு பெரிய கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பெயிண்டிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ கும்பாபிஷேகம் இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் கும்பாபிஷேகம் வந்துடும். ശരിക്കും ഭഗവാൻ നമ്മളെ അനുഗ്രഹിക്കുമ്പോൾ, ഭഗവാൻ നമുക്ക് വേണ്ടതെല്ലാം നൽകുമ്പോൾ അദ്ദേഹത്തെ ഉപേക്ഷിക്കുക എന്ന സങ്കല്പമല്ല, അദ്ദേഹത്തെ കൂടുതൽ ചേർത്ത് നിർത്തുക എന്ന ആ ഒരു സങ്കല്പം തന്നെയാണ് ഈ അയ്യപ്പന്മാർ സൂക്ഷിക്കുന്നത്. മലയാളികളായ അയ്യപ്പന്മാർക്കും അതുപോലെ മറ്റ് സംസ്ഥാനങ്ങളിലെ അയ്യപ്പന്മാർക്കും, തെലുങ്കായാലും തമിഴായാലും ഒക്കെ ഒരേ ഭക്തിയാണെങ്കിൽ പോലും ഇവർക്കൊക്കെ മറ്റ് കേരളത്തിൽ നിന്ന് പുറത്തു വരുന്നവർക്കൊക്കെ കുറച്ചുകൂടി ഭക്തി കൂടുതലാണെന്ന് പലപ്പോഴും നമുക്ക് എല്ലാവർക്കും തോന്നിയിട്ടുണ്ട്. എന്തായാലും കേരള നാട്ടിലെ അയ്യപ്പനെ തേടി ഇതുപോലെ മറ്റ് സ്ഥലങ്ങളിൽ നിന്ന് അയ്യപ്പ ഭക്തന്മാർ നമ്മുടെ നാട്ടിലേക്ക് വരുന്നത് നമുക്കും ഒരു അഭിമാനം തന്നെയാണ്.